ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன் ரன்னி சமடைய போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு விலாகும் ஒரு ஒர்க் அவுட்டையும் கலந்த மாதிரி ஒரு வீடியோ. முக்கியமாக கிரவுண்டோட அப்டேட்டு. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கிரவுண்டுக்கு இன்றைக்கி 2 வேலைகள் பார்க்க போகிறோம். ஒன்று கான்டூர் சர்வேன்னு ஒன்று எடுக்க போகிறோம். 2வது தங்கமயிலில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு ரொம்ப நாளாக கேட்டு தொங்கிக்கிட்டு இருக்கேன். அது இன்றைக்கி நேரில் ஏற்கனவே போய் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணேன், கிடைக்கல. அதனால் திருப்பி இன்றைக்கி நேரில் வர சொல்லியிருக்காங்க. மதுரைக்கு போகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரெஸ்ட் டே மாதிரி தான். ஸோ இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, கிளம்பி வந்துட்டேன். நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸி ரன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவேன். நான் 9 மணிக்கு கான்டூர் சர்வே வர்றாங்க. இந்த கான்டூர் சர்வேனா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கிரவுண்டு இருக்குல்ல, கிரவுண்டு வந்து மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது, தண்ணி எந்த சைடு போகும், பைப் லைன்லாம் எப்படி கொடுக்கலாம் வைக்கலான்ற மாதிரி ஒரு சர்வே பண்ணி, அந்த லேண்ட்ஸ்கேப்பை சர்வே பண்ணி இப்போ ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஆர்கிடெக்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தந்த இடத்துல இதெல்லாம் அம்யூனிட்டிஸ் வரும், 400 மீட்டர் ட்ராக் இங்கே வரும், ஜிம் இந்த இடத்துல வரும், ரெஸ்ட் ரூம் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல மரங்கள் வைக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த நம்ம இது பண்ணுறோம், உருவாக்குறோம் அப்படின்னா மரங்கள்லாம் இந்தந்த இடத்துல மரங்கள் இவ்வளோ அடர்த்திக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்டார்கிடெக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் இவங்க கான்டூர் சர்வே மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பிளான் அண்ட் டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் போய் சிஎஸ்ஆர் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது உங்களுக்குமே இன்னும் நல்லா தெளிவாகவே புரியும். என்ன மைண்டில் என் மூளைக்குள்ளே இருக்கிற வாய்ப்பேச்சாக இருக்கிறது டாக்குமெண்ட்டாக காட்டுறோம் அப்படின்றப்ப புரியும். ஸோ இது பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே பில்டிங் கட்டி முடித்ததே வந்து நமக்கு பெரிய ப்ராசஸ் ஆகிருச்சு. அது மொத்தமாக ட்ரெயின் அவுட் ஆயாச்சு. அதுக்கடுத்து திருப்பி ஊறணும். இப்போ வந்து கான்டூர் சர்வேக்கு 1 ஏக்கருக்கு 2000 ரூபா. அப்படி பார்க்கும்போது நம்மள்ட்ட இருக்கிறது 11 ஏக்கர் க்ளீன் பண்ண லேண்டு. அது போக அங்கிட்டு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு 4 ஏக்கரு, ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்குன்னு ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 5, 6 ஏக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஏக்கர் அப்படின்னா 40,000 ரூபா ஆகும். இந்த 40,000 ரூபா நம்ம பெரட்டணும். இப்போ கேட்டு ஒரு 30,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில், உள்ளக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்றக்கா. இப்போ 40, 30, 70,000 ரூபா. சடனாக வந்து அவனும் ஃபேமிலி இருக்குது, எல்லாருமே கை காசை போட்டு போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுறதுக்கு லேட் ஆகுது. இப்போ சிவகிரி மாரத்தான் போனப்போ கொஞ்சம் உதவி கிடச்சிச்சு. அதில் ஒரு சொற்பமான அமௌண்ட் கிடச்சிது. அந்த அமௌண்ட்டையும் கை காசையும் போட்டு இந்த கான்டூர் சர்வேக்கு ஓகே ரெடி ஆகிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ கால் பண்ணி கேட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி 9 மணிக்கு வர்றாங்க. அதை நான் காட்டுறேன் நான். இப்போ வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரீ ஒர்க் அவுட்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன். வீடியோஸ் காட்டியிருந்தேன்ல, ப்ரீ ஒர்க் அவுட் வாங்கிட்டு வந்திருந்தேன் பிராத்தெக்ஸ் அப்படின்றதுல. அதை இப்போ தான் கலந்து குடித்தேன். பெருசாக ஒன்றும் தெரியல, என்ன முள்ளாக குத்தும், ஒன்றுமே தெரில. ஒருவேளை இம்மார்ட்டல் ஆகிட்டேன் போல். இப்போ 6 பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்ம் அப்புக்காக ஒரு ரவுண்டு, அதாவது 1 கிலோமீட்ரு. ஹார்ட் ரேட் வந்து 125 இருக்குது, 127. இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு 6 பேஸ் வந்து ஜோன் 2க்குள்ளே இருக்குது அப்படின்றப்ப. ஏன் இப்படி திடீர்னு வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் நான். 3 மாதமாக ஸ்பீடு எதுவுமே பண்ணல, டிப்ரெஷன். அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோடய எல்லா ரன்ஸுமே வந்து ஜோன் 2லேயே இருந்தது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஜோன் 2 ப்ராக்ரஸ் ரொம்ப நாள் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஹார்ட் ரேட் செட் ஆகுது அப்படின்றது எனக்கு செட் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி ஆகிருக்கலாம், ஆகலாம். அரிக்குது காய்ஸ், இப்போ தான் அரிக்கவே ஆரம்பிக்குது. இது ப்ரீ ஒர்க் அவுட் வந்து ஹார்ட் ரேட்டை ஸ்பைக் பண்ணுமா? சரி ஓகே, இன்றைக்கி ஸ்பீட் ரன் தானே, ஒன்றா பண்ணிட்டு போகுது. ஓகே, இப்போ 12 நிமிஷம் 6 பேஸ்லேயே வந்து 2 கிலோமீட்டர் வார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நறுக்குன்னு ஒரு 3,000 என்ன முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணுவோம். 430 பேஸ், 4 பேஸ் அப்படின்ற மாதிரி. இன்னுமே ப்ராக்ரெசிவ் ரன் தான். மைண்டுக்குள்ளேருந்து எல்லா கலைசரையும் தூக்கி வெளியில் போட்டேன். இனிமேல் எதுவும் கிடையாது. மூளைக்குள்ளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து 2 விஷயத்தை பற்றி நான் அடுத்த வீடியோஸில் வந்து நல்லா அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணுறது ஜங்க் ஃபுட் எடுக்கிறது. அது நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கிறது முதல் அடிக்ஷன் அது. 2வது சிகரெட்டு, ஆல்கஹாலு, இது. அப்புறம் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது. இது எல்லாமே வந்து இப்படின்றதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சூடு சொரணம் வரும், ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் அடிக்கும், அதில் சரி பண்ணிடலாம். கடைசி இருக்காப்புல 2 விஷயம், லஸ்ட்டு,
இன்னொன்று வந்து ஒரு தனிமையில் வந்து ஒரு உறவை தேடுறது. இப்போ லெஸ்ட்டை ஓவர் கம் பண்ணுறது கூட அதுவும் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு ஈஸியான ஒரு மேட்டர்ன்னு தான் சொல்லிடுவேன். ஒரு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும், அப்புறம் ஒரு பிரேக் ஆகும், அப்புறம் ஒரு 3 மாதம் அப்படின்ற மாதிரி ஆகும். ஆனால் அந்த உறவை தேடுறதுன்றது இருக்குல்ல, அது வந்து ஒருத்தவங்க மனசை பொறுத்து. அதை கட்டுப்படுத்துறதுன்றது தான் பெரிய கஷ்டமான ஒன்று. அதுக்கு தான் வந்து நான் 2 விஷயம் பார்த்துருக்கேன். ஒன்று செலிபஸி லைஃப், செலிப்ரேட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தற்காலிகமாக வந்து எந்த உறவுலையும் இருக்காமல், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல், ஒரு செக்ஸுவல் டிசைரை பற்றி யோசிக்காமல் அப்படி வாழ்கிறது. 2வது பிரம்மச்சரியா, அது வந்து லைஃப் ஃபுல்லாமே இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சுவாரஸ்யமாக இருக்கும். அது போக அதை எப்படி கடைப்பிடிக்கலாம், ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்றத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக 2 நிமிஷம் ரெஸ்ட் ஆகிருச்சு. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 4:30 பேஸ். ஃபஸ்ட் கிலோமீட்ரு 4:15 பேஸு, 140 ஆவரேஜ் ஹார்ட் ரேட்டு. நம்ம தான் இந்த ஸ்பீட் ஒர்க் அவுட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, திடீர்னு வயதை கலைக்கிறோம், அப்படியே பாதிலே நின்றுவேன்னா அன்றைக்கி நாளே விளங்காது. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, புதுசாக கட்டினது தான், ரொம்ப டேமேஜாக இருக்குது. கிரவுண்டு மட்டும் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிவிட்டு ஏன் ரெஸ்ட் ரூமு, ஏன் கிரவுண்டு, ஏன் கக்குச்சுரா. சரி, ஓகே, 2 நிமிஷம் ரெஸ்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்பீட் ஒர்க் அவுட்டில் அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு முதல் நாள் காலையிலாம் முள்ளாக குத்துது. செகண்ட் ரெப்புடேஷனு கிட்டத்தட்ட 168 ஆவரேஜ் ஹார்ட் ரேட் இருந்தாலும் 4:15 பேஸு, ஹார்ட் ரேட் வந்து 180 பேஸு. ஏன்னா 4:15 நான் புஷ் பண்ணி பல மாதங்கள் ஆச்சு. மும்பைக்கு முன்னாடி பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ தான் உடம்பு மனசும் ரெடியாகிறதுக்கே லேட் ஆகிடுது. இன்னும் ஒன்று பண்ணிவிட்டு ஒரே ஒரு லேப் மட்டும் கூல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஜிம்முக்கு டைம் இருந்தால் போயிட்டு காண்டூர் சரி 9 மணிக்கு வந்துடுவாங்க. சாப்பிட்டுட்டு ஓடிடணும். ஒரு நாள் கூட நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியல. 5 மணிக்கு மேலே தூங்கவே முடியலையே. டெய்லி எந்திரிச்சு பழகிட்டு யாராச்சும் மசாஜெல்லாம் பண்ணி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, தேர்ட் ரெப்புடேஷனு அதே 2 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆயிடுச்சு. தேர்ட் ரெப்புடேஷன். இந்த ரெப்புடேஷன் பண்ண நினச்சாலே பயமாக இருக்குது. 3 தான் தாங்கும் ரெப்புடேஷனு. ஏன்னா அந்தளவுக்கு அடாப்ட் ஆகலை. 5 பேஸ்னால் கூட 10-15 அடிக்கலாம். 169 ஆவரேஜ், 185 மேக்ஸ் ஹார்ட் ரேட். லாஸ்ட் 1 கிலோமீட்டர் கூல் டவுனு நல்லா போய்கிட்டுருக்கு. 6:30 பேஸு, 130 இருந்து 144 இருக்குது ஹார்ட் ரேட்டு. ஓகே, நார்மல் தான். ஐயோ, இன்னும் 100 மீட்டர் இருக்குது. என் நண்பன் கிளம்பிட்டான். அடா பகையில் என்னை விட்டுட்டு எல்லோரும் கிளம்பிட்டீங்களாடா. பார்ப்போம் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து இதுக்கப்புறமும் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்றத. இன்றைக்கி ஒரு நாள் நல்லா இருக்குது. டெய்லி டெய்லி இல்லை, இப்போல்லாம் ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து பார்ப்போம். இன்னமும் அந்த முள்ளாக குத்துறது இருக்குது, முதுகெல்லாம் குத்துது. பவர் இருக்குது காய்ஸ். 9 மணிக்கு வரேன். நாங்கள் சர்வே சொல்கிறேன். மணி 10 ஆச்சு, இன்னும் வரல. நம்ம வேறு மதுரைக்கு வேறு போகணும், கேட்கணும். காலையிலேயே மோட்டிவேஷன் சூரியவம்சம். கிரவுண்டுக்கு கொட்டேஷன் கேட்டதுல ஒருத்தர் 1 கோடி ரூபா ஆகுனார் மட்ராக்கு. அதுலேயே நெஞ்சு வலிக்குது எனக்கு. இன்னும் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு வழியாக வந்துட்டாங்க. நான் வந்திருக்காங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம இடத்துக்கு, அதாவது நம்ம கிரவுண்டுக்கு வந்து கான்டூர் சர்வே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ எந்தெந்த இடத்துல பவுண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்ற காட்டுறதுக்கு. உங்கள்கிட்டையுமே சொல்லலை எவ்வளோ தூரத்துக்கு இடம் இருக்குது அப்படின்றத. நாங்கள் க்ளீன் பண்ண ஒரு 10 ஏக்கரை மட்டும்தான் இது வரையும் காட்டியிருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். என்ட்ரன்ஸ்லேருந்து நான் காட்டுறேன். ஆமாம், உங்கள் விருப்பம் தான், எப்படின்னு சொல்லுங்கள். வரும் நீளம் ஜாஸ்தி. அந்த தளவு வரை இருக்குது, அது வரையும் எடுக்குமா இல்லை என்ன செய்வோன்னு தான் கேட்குறேன். எங்களோட புது கேட்டு. இந்த இதுல இருந்து தான் பிரதர்.
இப்போ இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடம் தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த இடத்துல தான் ஆர்ச் வைக்கிறது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ண போகிறோம். இதுல இருந்து இப்போ நான் காட்டுறேன் வாங்க. இது இதுவரையும் இந்த இது வரையும் பிரதர் கரெக்டாக இந்த இந்த வேப்ப மரம் இருக்குல்ல. ஆமாம் இதுக்கு நேரம் தான். அந்த பணம் போகிறோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமாண்டா. அந்த காரம் நேரம் வருது பாத்தியா? அதுக்கு அங்கிட்டு தான் அவருட்டு. அப்போ இதெல்லாம் அவர்கிட்ட இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட தான்டா அன்னைக்கு வரும்போது இது பண்ணலையா, கேட்கலையா நான்? இது கிடையாது. இது இடையில ஒரு செக்டார் வந்து மாறுது. நடுவில் வந்து இந்த இதில் 11 ஏக்கரு, அந்த இதில் 4 ஏக்கரோ 7 ஏக்கரோ, இடையில ஒரு 3-4 ஏக்கர் வந்து வேற ஆளுட்டு. அவர் ஃபோன் அடி. நீங்க பேசு. இது வந்து அந்த உட்புரி வந்து எடுத்தாத்தான் எடுக்க முடியும். இல்லை ரொம்ப தெரியும் நமக்கு சென்ட்ரல் வந்து எப்படி சர்வே எடுக்க வந்து காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்ன வரையும் போய்கிட்டு இருக்க. மணி கிட்டத்தட்ட 4 ஆக போகுது. ரொம்ப நேரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஃபியூச்சர் ஸ்விம்மிங் பூல் சைடு நான் தெரியுறேன். மழை பெஞ்சு தண்ணி தேங்குமா, அந்த தண்ணியை பக்கத்து இடத்துக்காரங்க பக்கத்தில் ஒரு சாயப்பட்டுற இருக்கு, தெரியாமல் ஆட்டையை போடுறாரு. வீடியோ எவிடன்ஸ். இப்போதைக்கு லேண்டை ஃபுல்லாத்தையுமே சர்வே பண்ணியாச்சு. கான்டூர் சர்வேன்னு சொல்லக்கூடியது மேடு பள்ளம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதோட டெப்த் எவ்வளோ இருக்குது, லேண்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது. ஸோ இப்போ 22 ஏக்கர் சம்திங் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. இப்போ நமக்கு தேவைப்பட்ட இடத்த மட்டும் நம்ம கான்டூர் சர்வே பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்குண்டான பிடிஎஃபாகவும் மேப்பாகவுமே கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஸ்டார்கிடெக்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்கிறதுனால அவங்க நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான். ஸோ அவங்க 1 or 2 வீக்ஸில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஸ்பான்சராக இருக்கட்டும், ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ உங்கள்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மாடூல் கையில் இருக்கும், வெறும் வாய் வார்த்தையாக சொல்கிறதுக்கு. ஸோ இப்படி தான் இந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம்னா பேங்க்குக்கு லோன் அப்ரோச் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. அதனால் அது மேக்ஸிமம் அதை லோன் எடுக்க போகிறதில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். தங்கமயிலில் பேசியிருந்ததில் இந்த சர்வே டிபார்ட்மெண்ட் வந்ததுனால என்னால் போய் அவங்கள ஃபாலோ பண்ண முடியல. இன்றைக்கும் போகலான்னு பார்க்கும்போது லேண்டுக்கு, அதாவது நம்ம இடத்துக்கு 400 மீட்டர் ட்ராக் கொட்டேஷன் கேட்டிருந்தேன் மட் ட்ராக்குக்கு. ஸோ 1 கோடி வரையும் சொல்லவும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருந்தது. அவ்வளோ தூரத்துக்கு எப்படா நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மலைப்பு இருந்தது. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுறத பண்ணுவோம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன் நான். இப்போ சாயில் டெஸ்ட் பார்க்குறதுக்காக, சாயில் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டீம் வர்றாங்க. அவங்க விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். மதுரைக்கு போகலை நான். போயிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு இன்னைக்கு நாளோட இதை பேக்கப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து தங்கமயிலுக்கு போகிறதா இருக்கட்டும். நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஒரு கன்சல்டன்சியில் கேட்டிருக்கேன். ஸோ அவங்கள்ட்ட போய் சில டீட்டெயில்ஸ் கேட்கணும். ஏன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். என்னால் போக முடியுமா என்னன்னு தெரியல. என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இருக்குது, யூடியூப் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்குது. மித்தபடி இன்கம் சோர்ஸ்ன்னு காட்டுற அளவுக்கு வேறு எதுவும் கிடையாது என்கிட்ட. இப்போ இதை வச்சு எப்படி போகிறேன் அப்படின்றது தெரியல. யாருக்காச்சும் ஒரு ஐடியா இருந்ததுன்னா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா ஒரு கைட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் டேஸ் அங்கே வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எல்லா இடத்துக்கும் ஊருக்கும் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுல. சுற்றி பார்க்குறன்றதுல அந்த இடத்துக்கு போகணும், ஓடணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அதை பற்றி நாலேஜை கேட்குறது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்காக நான் வரேன் நான். மேக்ஸிமம் டேஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். உங்களுக்கு யாராச்சும் ஐடியா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.